ஹாய் சுகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ சொன்ன ஐடியா ஒரு சிலது ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருந்தா. ஆனா ஹீரோக்கு இதை நினைச்சு கடுப்பு தான் ஆகுது. பிசிக்கல் அப்படின்னு சொன்னோன்னே அது எப்படி பண்றது? நான் அவனை ஹெல்ப் பண்ணுமா இல்ல கையை பிடிச்சு நடக்கணுமா அப்படிங்கிறப்ப டபுக்கு இழுத்து வச்சு கிஸ் பண்ண மாதிரி தான் காட்டினாங்க. ஹீரோ வந்து கிஸ் பண்ணல, அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருக்கான். அதுல ஹீரோனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம கடுப்பா வர மாதிரி கோவப்பட்டனே. இதுதான் பிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கார் எழுதி போயிடுறான். ஆனா ஹீரோனுக்கு பக்கு பக்குன்னு அவளுக்கு என்ன சொல்றதே தெரியல. அப்படியே பக்கு பக்குங்கிற ஃபீல்டே உள்ள போயிட்டு ஒவ்வொரு செகண்டும் ஹீரோ பண்ணதான் யோசிச்சு பாக்குறா. அங்க பார்த்தா ஹீரோ வந்துட்டு தனியா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஹீரோயின் கதவை திறந்துட்டு வந்துட்டு, நீ கொடுத்த அந்த பிசிக்கல் டச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பிசிக்கல் டச் எனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோவை கிஸ் பண்ணி கட்டிக்க போற மாதிரி ரொமான்டிக் சீனும் வந்தோடனே அப்படியே டபுக்குன்னு எழுந்து பாக்குறான். அது கனவு. ஆகா, இதெல்லாம் கனவுல தான் நடக்கும் போல அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோயின் கதவை திறந்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. என்னன்னா பெரிய கையில ஒரு கட்டை எடுத்துட்டு வந்துட்டு, அது எப்படா நீ நைட்டு அப்படி பண்ணலான்னு மண்டையிலேயே ஒரு அடி மட்டாருன்னு. அஜய்யோ, இந்த பிசாசு வேற மண்டையா பொழந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அங்க பட்லர்ஸ்க்கெல்லாம் மீட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பையன் போல ரொம்ப லேட்டா போறான். அங்க சீஃப் பட்லர் இருப்பார்ல, அவர் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு, என்ன அடிலாம் பலமா இருக்குது, ஏன் இவ்வளவு லேட்டு? அது அங்க கனவுல கண்டத்தை நினைச்சு கவுந்தடிச்சு விழுந்துட்டேன். இண்டிஸ்கிஸ் பசங்களையே வேலைக்கு சேர்க்கக்கூடாது, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இப்போ பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிட்டு வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து ஹீரோயின் வந்துட்டு இறங்கி வரா. ட்ரெஸ்ஸே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அதை போட்டுட்டு நடந்து வந்தேனே, என்ன மேடம் இன்னைக்கு ஜாலியா இருக்கீங்க, என்ன விஷயம்? ரைட்டு, நீ பண்ண வேலைக்கு உன் மண்டே மட்டும் இல்லை, ஒன்னையே நான் ரெண்டா பொழந்திருக்கணும், அதான் அடிச்சு மண்டையை உடச்சிட்டிங்களா? அப்புறம் என்ன வேலை? பிசாசுங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. என்ன பிசாசுன்னு சொல்லாதடா எருமமாடே. நான் வந்துட்டு ஒரு ஃபேவர் பண்ணியிருக்கேன். என்ன ஃபேவர்? அவருக்கால யாரு செகண்ட் ஹீரோ, அவனுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு 100 கோடி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்கேன். என்னது 100 கோடியா? இதை உன் தாத்தாட்ட கேட்டியா? அவர்கிட்ட நான் எதுவும் கேட்கணும், எனக்கு தான் நிறைய சொத்து கொடுக்க அப்படின்ட்டு அவங்க தாத்தாவை தான் பார்க்க போறா. இந்த பைத்தியக்காரி அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். எனக்கு ஒரு 50 மில்லியன் கிடைக்கிறதுக்கே நான் விளையாடிட்டு இருக்கிறேன், இது என்ன 100 கோடி அசல்ட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொன்னா அப்படின்னு நேரா அவங்க தாத்தா என்ன சொல்றாருன்னா, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பையன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்று பண்ணேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, பணத்தை வச்சு எதையுமே நம்ம வாங்க முடியாது. அந்த பையனுக்கு ஒன்று பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தாத்தாவை நல்லா பெருசாக கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒழிஞ்சு இந்த ஹீரை கேட்டுட்டு, அதெல்லாம் நடக்கக்கூடாது, யார் நடக்கக்கூடாது, நடந்தா என் வாழ்க்கையில விளக்கு எரியாது, அஷ்டம சனிதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ வேற அந்த நேரத்தில் கால் பண்ணி, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க பண்ண உதவிக்கு உங்களை மீட் பண்ணி நான் பேசணும் போல இருக்கு அப்படின்ட்டு இந்த ஹோட்டல் உங்களுக்காக டேபிள் புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள பட்டாம்பூச்சி பட்டப்பட்டன்னு அடிக்குது. ஆனா ஹீரோவுக்கு அடி எரியுதுல எரியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதே நேரம் நம்ம இன்னொரு பொண்ணு, கசின் பொண்ணு இருக்கால, நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ணை கூட்டு வச்சு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கிறா. நீங்களாம் என்ன மேனேஜரு? அவங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கா? அவங்க எங்கெங்க போறாங்க அப்படின்னு தானே உன்னை நான் கண்டுபிடிக்க சொன்னேன்ல. ஆமா, ஆனா அது என் வேலை இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போது, அவன் சொல்றத நீ செய்யணும், அவளை ஃபாலோ பண்ணு, அவளை ஃபாலோ பண்ணு, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும், அவள் லைஃப்ல ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு எமோஷனலா ஃபீல் பண்ணி காத்து வராத அளவு பேசிட்டு இருக்கிறா அந்த பொண்ணு. ஹீரோயின் ஆசையா போறா. செகண்ட் ஹீரோ நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறான், நம்ம மேல ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னு அங்க போனா இந்த 2 நந்திங்களும் அங்க உட்காந்துருக்கு. ஆகா, தனியா டேபிள் புக் பண்ணிப்போன்னு பார்த்தா இப்படி எல்லாத்துக்குமே சேர்த்து டேபிள் புக் பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாயிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு அடிபட்டுருக்கத பார்த்தோன்னே ஃப்ளவர் ஷாப் பொண்ணு, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறப்ப, இந்த பிசாசு அடிச்சுன்னு சொல்லவா முடியும், நான் விழுந்துட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி கதை சொல்றான். அப்படி என்ன கேர்லெஸ்ஸா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு ரொம்ப கேரிங்கா தான் ஹீரோ மேல இருக்கு. எனக்கு ஹீரோக்கும் கொஞ்சம் நர்வஸா இருக்குது. என்னடா இது, அவர் தனியா மீட் பண்ணலான்னு கூப்பிட்டு இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு, இதுங்க 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரத்துல ஆபீஸ்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் கால் ஒன்று நம்ம ஹீரோயினுக்கு வருது. அந்த காலுக்கு காரணம் யாருன்னா, நம்ம ஹீரோயினோட மாமா. இருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் வர வச்சு, நம்ம ஹீரோயின் தானே இப்போ ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்கும் ஹெட்டா இருக்கா, அதை வச்சு அவ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கா, அது பக்காவா ஒர்க் ஆயிருக்கா, அதை இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே உருட்டி வச்சிருக்காரு ஆளு. விஷயம் மீட்டிங் ஹாலுக்கு போற வரைக்குமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியல, ஹீரோவுக்கும் தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறீங்களா? டப்பா, இத்தனை பேர் முன்னாடி கூப்பிட்டு வச்சுட்டு உடம்பு சரியில்லைன்னு எப்படா சொல்றது? இதெல்லாம் ஸ்கூலாடா? ஆமாம்ல, சரி வேற என்ன சொல்லி சமாளிக்கிறது? டேய், நீ என்னோட பட்லர்ரா, நீ தான்டா ஐடியா கொடுக்கணும். பேசாம உங்களுக்கு
உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு ஒரு சைடு புடிச்சிட்டு உட்காருங்க. நான் உங்கள அலேக்கா தூக்கிட்டு போயிடுறேன். ஏன்டா எனக்கு ஹார்ட் அட்டாக்னா என் தாத்தா என்ன சும்மா விட்டுருவாரா? அந்த ஆளே ஏறி மிதிச்சு எனக்கு உயிர் வர வச்சுருவாரு. ஆமா, பேசாம ஒரு வாரம் டைம் கேளுங்க. டேய் ஏன்டா இப்படி படுத்துற? இப்படி ஒரு விஷயம் இருக்கு. நீ கரெக்ட்டா நீ தான்டா பார்க்கணும். ஐயோ! நீங்க இருந்த லவ் மூடுல இதெல்லாம் சொல்லலாமா வேணாமான்ட்டு. இத மட்டும் நல்லா சொல்லு அப்படின்ட்டு எனக்கு ஒரு வாரம் டைம் குடுங்க. உங்க அளவுக்கு நான் ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ட நல்லா கிளியரா எடுத்து வரணும். அதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறப்ப, ஆகா நைஸா நழுவிட்டாரே அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே பார்க்குறாய்ங்க. முக்கியமா இந்த கசினோட அப்பா. வெளியில வந்தோனே காட்டு கத்து கத்துறான். ஏன்டா ப்ரோகிராம்லாம் ஒழுங்கா பார்க்காத நாயி, நீ எதுக்குடா எனக்கு பட்லரா இருக்கிற? ஆமாமா. என்னோட முதலாளி அம்மா எப்ப பார்த்தாலும் லவ்வு, அதுவும் 100,00,00,000 ட்ரான்ஸ்ஃபரு. ரூ. 100 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூட எனக்கு ஒருத்தனும் இல்ல. நீ 100,00,00,000 பண்ணி வச்சிருக்கிற. டேய் டேய் இப்ப நடக்க வேண்டிய வேலைய பார்ப்போம். ஒரு வாரம் டைம் இருக்குது. அதுக்குள்ள ப்ராஜெக்ட் நான் என்ன பண்ணணும்? நீங்க ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா எடுத்து கொண்டு குடுப்போம் அவ்வளோதான். மத்தபடி எனக்கும் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்ல. நீலாம் பட்லர் இல்லடா, பட்லர் இல்ல. எனக்கு வாச்ச விஷம் அப்படிங்கிற மாரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு போயிட்டு இருக்காய்ங்க. எப்படி நம்ம சீஃப் பட்லர் தான் காமிக்கிறாய்ங்க. அவங்களுக்கு அஜுமாவுக்கும் சண்டை ஆகுது. நான் சொன்ன ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு வராம நீங்களா வேற ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாரி எங்க பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்குது. அந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம சீஃப் குக் லேடி வந்துட்டு, ஆமா அந்த ஆள் வந்துட்டு கத்துறாரு. அவரு வந்துட்டு ஒய்ஃப் இல்ல தானே அவருக்கு. எப்படி சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி. ஆமா இந்த ஆளு இந்த கத்து கத்துனா அவர் ஒய்ஃப் இந்நேரம் ஓடியிருப்பாங்களே அப்படிங்கிற மாரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காய்ங்க. ஆனா அந்த லேடி தான் அவரு மேல கொஞ்சம் கிரஷ் ஆச்சே. அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால எல்லாத்தையும் அவரு பெர்ஃபெக்ஷனா இருப்பாரு அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு அப்புறம், அங்க அப்படியே ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. எங்க ஹீரோயின் புக்கு மேல புக்கு வச்சு, என்ன ப்ராஜெக்ட் பண்றது? எப்படி இவங்கள கவுக்குறது? என்ன தேவையில்லாம ஆஃபீஸ்ல உட்கார வச்சு என் தாத்தா வேற பொம்மை மாரி விளையாடிட்டு இருக்காய்ங்க. இந்த பட்லர் வேற எங்க போனான்னு தெரியல அப்படிங்கிற மாரி பார்க்கும்பொழுது, அவன் போயிட்டு ஃப்ளவர் ஷாப் பொண்ணோட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவ திட்டு திட்டுன்னு திட்டுறா. அவள கேர்லெஸ்ஸாவாடா நீ வேலை பார்க்குற? அப்படிலாம் ஒண்ணும் வேலை பார்க்க வேணாம். ரொம்ப கொடுமைப்படுத்துறா அப்படி இப்படிங்கிறப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அப்போ ஒரு ஐடியா தோணுது. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் மேடம். என்ன சொல்லணும்? நீங்க பிசாசு தான். இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல நீங்க எந்த விஷயத்துலடா? இல்ல நீங்க பிசாசுன்னு சொல்லும்போதே நீங்க கோவம் மாறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கோவம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? உன்ன அந்த இடத்துலயே மிதிப்பேன். ஆ இதுதான் பாயிண்ட். இது பாயிண்ட்ல மிதிக்கிறது பாயிண்டா? இத வச்சு தான் நாளைக்கு நான் ஒரு செய்கை பண்ண போறேன். எல்லா கேர்ள்ஸையும் நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற கேர்ள்ஸு, அதுக்கப்புறம் நம்ம வீட்ல ஒர்க் பண்ற கேர்ள்ஸ கூட வர சொல்லுங்க. நாம ப்ராஜெக்ட் நாளைக்கு நம்ம தெம்பா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லா கேர்ள்ஸையும் இன்வைட் பண்றாய்ங்க. அதுல ஷாக்கான நம்ம கசினு, இவ என்ன உருட்டு உருட்ட போறா அப்படின்னு உள்ள போய் பார்க்கலான்ட்டு, கசின் மட்டும் இல்ல, நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ணு உள்ள போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்காய்ங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இங்க பெண்களுக்கு நடக்கின்ற அநீதிகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் சிட்டிக்குள்ளலாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி தற்காப்புக்காக அதாவது எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்க நான் எப்படி சர்வை பண்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கும் சொல்லி தரப் போறேன். அதுவும் ஆன்லைன் கிளாஸ் மூலியமா சொல்லி தரப் போறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு அப்புறம், ஆமா இதுக்கு டெமோலாம் இல்லையே அப்படிங்கிறப்ப, ஒரு சொடக்கு போட்டு ஹீரோவ கூப்பிட்டு வச்சு மிதி மிதின்னு மிதிக்கிறா. இவன நான் மட்டும் இல்ல, உங்களுக்கும் உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்ல யாராவது உங்க லைஃப்ல உங்கள டிஸ்டர்ப் பண்ணவங்கள நினைச்சு, இன்னும் உங்க மனசுக்குள்ள நீங்க உருகிட்டு இருப்பீங்களே, அவன போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு ஃபீல் இருந்தா, இங்க வந்து இவன பஞ்ச் பண்ணலாம், அடிக்கலாம், குத்தலாம், மிதிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஒவ்வொரு பொண்ணும் லைன் கட்டி வச்சு செய்யறாங்க நம்ம ஹீரோவ. இத பார்த்து ஃப்ளவர் ஷாப் பொண்ணு தான் ஹார்ட் ப்ரோக் ஆகி உட்காந்துருக்காங்க. இத எல்லாமே வீடியோ எடுத்து, அது பெரிய பப்ளிஷ் ஆயிடுது. இப்படி ஒரு பப்ளிக் அவேர்னஸ குடுத்ததுக்காக, ஹீரோயினுக்கு வந்துட்டு புகழ்ச்சியா புகழ்ந்து தள்ளுறாய்ங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோவும் சந்தோஷப்படுறான். ஆனா கை கால்ல கட்டு போட்டுட்டு தான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அதுல மட்டும் ஒருத்தி கராத்தே பழகியிருப்பா போல. ஒரு ஏத்து ஏத்துனாங்கிற மாரி தான் அங்க ஹீரோவோட நிலைமை. அங்க பார்த்தா செகண்ட் ஹீரோ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு பாராட்டுறான். நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். அந்த மீட்டிங்ல நீங்களும் வரீங்களா? அப்படிங்கிற மாரி அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்குனா ரொம்ப சந்தோஷம். இவன் வந்துட்டு நெக்ஸ்ட் டே லீவே சொல்லிட்டு வந்துடுறான். ஏன்னா வாங்கின அடி உடம்பு சரியில்லாம போயிடுது. அந்த செஃப் இருப்பாங்கல்ல, அந்த லேடி தான் வந்துட்டு ஹீரோவுக்கு சமைச்செல்லாம் குடுக்குறாங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு ஹீரோ லீவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதுவும் அவனுக்கு உடம்பு சரியில்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஹீரோயினுக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. ஆனா, நேரா செகண்ட் ஹீரோவ தான் பார்க்க போறாய்ங்க. அவன் ஹீரோயின பாராட்டிட்டு இருக்கான். "ஏங்க உண்மையிலேயே சூப்பருங்க. செம்ம அட்டாக்கிங்லாம் பண்றீங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு வேக்க வேக்கமா வருது பாருங்களேன். இன்னும் சொல்றான், "நீங்க அந்த வீடியோல பண்ற மாரி ஏதாவது எனக்கு ஒண்ணு பண்ணி காட்டலீங்களே" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவ சும்மா ஃபன்னுக்கு பண்றதா நெனச்சு பறக்க விட்டுறான் அவன தூக்கி. அவன் அப்படியே ஷாக் ஆகி போயிடுறான். உடனே,
நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் அப்டின்னோனே, ஐய்யய்யோ! அவனே நம்மள மீட் பண்ணலாம் அப்டின்னு கூப்ட்டான். இப்பதான் அவன விழுந்து விழுந்து சிரிச்சு வச்சுட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு அவன விழ வச்சுட்டோமே அப்டிங்கிற மாரி, கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ! அப்டிங்கிற மாரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஹீரோ நார்மல் ஆயிட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டான் போல. ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்க பார்த்தா மழை வருது. உடனே கொடைய எடுத்துட்டு போய் நின்னோனே, "என்ன உன் ஹெல்த்லாம் ஓகேவா? லீவ் போட்டா என்ட்ட சொல்லிட்டு போட மாட்டியா?" அப்படிங்கிற மாரி செகண்ட் ஹீரோவ மீட் பண்ண போறீங்களாமே! ரொம்ப ஜாலியோ! சந்தோஷமோ! அட ஏன் கேட்குற? நான் வேற அவன அந்தர் பல்ட்டி அடிக்க வச்சுட்டேன் அப்படிங்கும்போது, ஹீரோவுக்கு ஒரே சந்தோஷம். மறுபடியும் கூட்டுட்டாய்ங்கப்பா அப்படிங்கிற மாரி. வந்துட்டு தாத்தா வந்துட்டு ஃபேமிலி மீட்டிங் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோயினையும், நம்ம வந்துட்டு செகண்ட் ஹீரோவையும் தப்பா பேசுற மாரி அந்த அங்கிள் பேசினோனே, தாத்தாவுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஏன்னா இவங்க 2 பேரும் அஃபிஷியலா ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இன்னும் வரலல்ல. இத கேட்டோனே கொஞ்சம் கடுப்பாயிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு தாத்தா. அதே நேரம் ஹீரோவுக்கு கடன் குடுத்தாய்ங்கல்ல அந்த 3 3 இடியட்ஸ் அவைங்க வந்துட்டு ஹீரோவ பார்க்கணும் அப்படிங்கிற மாரி நின்னுட்டு இருக்காய்ங்க. ஹீரோவ ராகிங் பண்றதுக்கு ஒரு சீரியல் குரூப் இருக்கும்ல. மான் கராத்தே பண்ணிலாம் அட்டாக் பண்ணி தான் எஸ்கேப் ஆன ஆளு. அந்த குரூப் வந்துட்டு இவங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்காய்ங்க. நீங்க யாரு? என்ன? அப்படின்னு. அவன் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லி அவைங்க சமாளிச்சுட்டு இருக்காய்ங்க. ஹீரோ வந்தோனே, "அட பாவிகளா! நீங்க ஏன்டா இங்க வந்தீங்க? மொத்த பிளானைக்குமே சொதப்பி வச்சிருப்பீங்களே!" அப்படிங்கிற மாரி, "இங்க வாங்கடா" அப்படின்னு தனியா கூப்ட்டு போறாய்ங்க. அந்த கசின் பொண்ணு இருக்கால்ல, அவன் வந்துட்டு இவிங்கள பார்த்துட்டு, "இவிங்கள எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே!" அப்படிங்கிற மாரி யோசிக்கிறா. என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டிருப்பான்ல, ஹீரோயின கடத்துற மாரி. ஆனா, அந்த நேரத்துல அவன் கசின் பொண்ண கடத்த பார்த்துருப்பாய்ங்க இவிங்க. அதனால எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே! அப்படிங்கிற மாரி அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு, "இங்க ஏன்டா வந்தீங்க? நீ என்ன பண்றன்னே தெரியல. எங்களுக்கு வட்டி பணம் வருமா? வராதா? டேய் நான் இப்ப தான்டா கொஞ்சம் கொஞ்சமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "அதெல்லாம் தெரியாது. நீ இங்க இருக்கிறத பார்த்தா ஏதோ பட்லர் மாரி தான் இருந்துட்டு இருக்க. அவங்க ஏதோ மேரேஜ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னதான் உன் பிரச்சனை? நீ என்னதான் பண்ற?" இத பார்த்த ஹீரோயின் வந்துட்டு, "யார்றா இவங்கலாம்? யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அவனுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. உடனே பைபிள் புக்க கையில எடுத்து வச்சுட்டு, "இவங்க வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் இந்த மாரி முன்னாடி பாஸ்டரா இருந்தேன். அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு மத போதனைகள பரப்புறதுக்காக வந்திருக்காங்க இங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இவங்களலாம் பார்த்தா அவ்வளோ நல்லவங்க மாரியே தெரியல. உன்ன பார்த்தா தான் ரொம்ப நல்லவன் மாரி தெரியுது. இவங்க கூட சேராத." அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, அவங்களுக்குலாம் செம்ம காண்டாயிடுது. "கூடிய சீக்கிரம் நான் நல்ல நியூஸோட வரேன். அனாவசியமா இங்க வந்துட்டு இருக்காதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்புனாலும், அவிங்களுக்குள்ள ஒரு கோவம் இருக்கு. என்ன கடன் நம்ம குடுத்தோமா? இல்ல அவன் குடுத்தானா? இப்படி பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அவனுக்கு டைம் குடுக்கணுமா? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு ஹீரோ மேல கோவத்துல தான் அங்கேருந்து கிளம்புறாய்ங்க. பார்த்தா நம்ம சீஃப கூப்ட்டா தாத்தா பேசிட்டு இருக்காரு. இந்த மாரி ரூமர்ஸ்லாம் பரவறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம 2 குரூப்பும் ஒண்ணா இணையுது அப்படிங்கிற மாரி அஃபிஷியலா ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காய்ங்க. இத ஹீரோ பார்த்துட்டு இருந்துட்டு, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு, இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுல்ல. அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். நாம ஒரு புது இடத்துக்கு போறோம். போயிட்டு அங்க சர்வீஸ்லாம் பண்ணோம்னா, நமக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும். அது பேரும் இல்லாம உங்களுக்கு மேல இருக்கிற ரூமர்ஸும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஆனா அவள்ட்ட என்ன பொய் சொல்லி கூட்டிட்டு போறான்னா, கண்டிப்பா அங்க செகண்ட் ஹீரோ வருவான் அப்படிங்கிற மாரி சொல்லி, எங்க கூட்டு போறான்னா, வில்லேஜ் சைடு கூட்டு போறான். அங்க கட் பண்ணி நம்ம சீஃப தான் காமிக்கிறாய்ங்க. எல்லாரோட டீட்டெயிலையும் பார்த்துட்டு இருக்காரு. எம்ப்ளாயியோட டீட்டெயிலு. அப்போ வந்துட்டு நம்ம செஃப் லேடி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "இன்னைக்கு ஹீரோவோட பர்த்டே. அது எப்படி உனக்கு தெரியும்?" இல்ல நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு அவனோட பர்த்டே டேட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க பார்த்தா ஹீரோயின் என்ன பண்றான்னா, "உனக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கலான்னு இருக்கேன்" அப்படின்னு ஒரு கார்ட குடுக்குறா. அவ கையாலேயே இந்த ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்த ஒவ்வொரு லெட்டர்லயும், ஒவ்வொரு புக்ல இருந்து கட் பண்ணி, அவ கையாலேயே அத டெக்கரேஷன் பண்ணி, அவ ஒரு லெட்டரும் குடுத்துருக்கா நம்ம ஹீரோவுக்கு. ஹீரோயின் என்ன எழுதியிருக்கான்னா, "இத ஒரு வேலையா பார்க்குற நெறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வேலைன்னு நெனைக்காம, என்ன ஹேப்பியா பார்த்துக்கிறது நீ ஒருத்தன் மட்டும் தான்." அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த ஏறுனதுக்கப்புறம், ஹீரோக்கு கொஞ்சம் கில்ட்டி ஃபீல் ஆயிடுது. அவனும் அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு, முழு ஹேப்பினஸோட 2 பேருமே கார்ல வந்துட்டு இருக்கிற வில்லேஜ் ஏரியாவுக்கு போறாங்க. அங்க இருக்கிற லேடி வந்துட்டு ஹீரோயினையும், ஹீரோவையும் ஹேர் கட் கட் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வர சொல்றாங்க. "ஏய் என்னது இது? பிசாசு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்குது. ஏய் ஆப்பிள இப்படி கட் பண்ணோம், அப்படி கட் பண்ணோம்." அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே அதுல தண்ணிலாம் வரும்ல. அத புடிச்சு அவங்க ஒருத்தங்கள ஒருத்தர் போட்டுக்கிட்டு 2 பேரும் ஜாலியா சின்ன பசங்க மாரி விளையாண்டுட்டு இருக்காய்ங்க அந்த கார்டனுக்குள்ள. இத அந்த லேடி பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்காய்ங்க. வில்லேஜ்லலாம் இந்த மாரி வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அங்க சரக்கு அடிக்கிறது ஒரு காமனான விஷயம் போல. அதுவும் ஹீரோயின்லாம் சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம், "ஏய் அவன் வரேன்னு தானே சொன்னான். ஃபோன் பண்ண" அப்படின்னு செகண்ட் ஹீரோவ பத்தி பேசிட்டு இருக்கா. அவன் ஹீரோ வந்துட்டு கால் பண்றான். அவன் ஒரு வேலையா மாட்டிக்கிட்டான். அவன் வர்றது கன்ஃபார்ம் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், "நான் அவனுக்காக இவ்ளோ பண்றேன். ஆனா அவன் எனக்காக இது கூட பண்ண மாட்டானா?" அப்படிங்கிற மாரி அவ அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா, அங்க அவன்
ஒரு கேமரா வச்சிருக்கான். அத பார்த்துட்டு செகண்ட் ஹீரோட ஃப்ரெண்டு, "என்ன கேமராலாம் வச்சிருக்க?" "இல்ல நான் இப்போதைக்கு அவகிட்ட வரல" அப்படின்னு சொல்லிட்டேன். "ஆனா மார்னிங் நான் போயிட்டு அவள சர்ப்ரைஸ் பண்ண போறேன்." சரி உங்க 2 பேத்துக்குள்ள என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, செகண்ட் ஹீரோவுக்கும் ஹீரோயின கொஞ்சம் புடிச்சிருக்கு போல. ஆனா இந்த ஹீரோ கூட உட்காந்து அவ ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு, "நான் எவ்வளோ பண்றேன். அவன் எனக்காக ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டேங்கிறான்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஹீரோவுக்கு இது தான்டா சான்ஸு. கொளுத்தி போடு அப்படின்ட்டு 15 முடிஞ்ச அளவுக்கு 10 அடிக்கிறான். போதையில அப்படியே லைட்டா தூங்கிடுறா. அப்படியே ஹீரோயின பார்த்து ரசிச்சுக்கிட்டு, பையன் அந்த இடத்துலயே உட்காந்து நின்ன மாரியே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எழுந்து வான்னு கத்துறா. ஏன்னா 2 பேரும் ஒண்ணா படுத்து கிடக்குறாய்ங்க. ஆனா அதே நேரம் செகண்ட் ஹீரோவும் வந்துடுறான். நாம ஃப்ளவர் ஷாப் பொண்ணும், அதுக்கப்புறம் கசின் பொண்ணும் அங்க வந்துடுறாய்ங்க. ஏன்னா செகண்ட் ஹீரோவ ஃபாலோ பண்றது தானே இவிங்க வேல. இங்க வந்துட்டு இவிங்க 2 பேரும் மண்டைய பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காய்ங்க. "எப்புட்றா நீ என் கூட தூங்கலாம்?" அப்படிங்கிற மாரி போட்டு பிச்சிட்டு இருக்கா. ஆனா அதே நேரம் கரெக்ட்டா செகண்ட் ஹீரோ வந்து கதவ தட்டுறான். 2 பேரும் ஷாக் ரியாக்ஷன்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி முழிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.